ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவும் முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த கமெண்ட்டை அதிகமாக கேட்குறீங்க. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 நாளில் எனக்கு கர்ப்ப அறிகுறிகள், அதாவது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியுமா, 25 நாளில் எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறீங்க. இன்னைக்கு நம்ம 25 நாளில் உங்களுக்கு ஒரு 12 விதமான சிம்டம்ஸ் இருக்கும். அது என்னென்ன 25 நாளில் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாமா, எடுத்தால் நல்லதா கெட்டதா, நீங்கள் எத்தனை நாளில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும், இந்த 25 நாளில் இருந்து நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாகவே 25 நாளில் நீங்கள் கர்ப்பம் அப்படிங்கிறத உறுதி செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதி செய்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ஒரு சில அறிகுறிகள் வச்சு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத தான் நம்ம இனிமேல் 1 by 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட பீரியட் மிஸ் ஆன முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நார்மலாக நிறைய பேர் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு நெகட்டிவ் வருது ஆனாலும் எனக்கு பீரியட் வரலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி அதாவது இயர்லியாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருந்தீங்க, அதாவது உங்களோட ஓவுலேஷன் டேட்டில் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் டேல நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 நாள்லேயே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். இல்லை உங்களோட ஓவுலேஷன், அதாவது ஓவுலேஷன் நாளில் கடைசி டிலே ப்ரெக்னன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 நாளில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 அல்லது 45 டேஸில் தான் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், எப்போ எடுத்தால் பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 25 நாளில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஒரு சில சிம்டம்ஸ் தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் 25 நாளில் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவுலேஷன் டைமில் உங்களோட கருமுட்டை விந்துவோடு இணைஞ்சு கர்ப்பப்பையை நோக்கி, அதாவது ஃபெலோபியன் குழாய் வழியாக மிதந்துட்டு போயிட்டுருக்கும். மிதந்துட்டு போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையில் அட்டாச் ஆகிறப்ப தான் ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். 25 நாள்லேயே சில அறிகுறிகளை லேசாகவே நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு 12 அறிகுறிகளை நம்ம பொதுவாக சொல்லலாம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெஸ்ட் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்டாக இருந்தால் கூட உங்களுக்கு சாஃப்டாக மாறி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் ரொம்பவுமே, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்லாக இருக்கும். அது சுத்தமாக பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வெறுத்துருவீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி காலையில் ரொம்பவும் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி உங்களுக்கு யூரின் வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அடிக்கடி யூரினும் போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்பவுமே பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் பிடிக்காத மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, மந்தமாக இருப்பீங்க. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகும். நார்மலாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ் ஆகிறது தான். ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்லேயே குமட்டல், வாந்தி, தலை சுற்றல், மயக்கம், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் அது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும். அப்படி
எப்படி இருந்தாலும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி திடீர்னு உங்களோட உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தாலும் உங்களுக்கு இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். அது மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிகமாக பசிக்கும், திடீர்னு பசிக்காத மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிம்டம்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 22 இல்லை 25 நாளில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் வரும். பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சில சிம்டம்ஸ் இருக்காது. அது மாதிரி 25வது நாள் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. நார்மலாகவே 25வது நாள் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது, நெகட்டிவ் அப்படின்னு தான் கிடைக்கும். அதை நினச்சி நீங்கள் ரொம்பவும் ஒரி பண்ணிக்க கூடாது. அதனால ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஜிசி லெவல் உங்களுக்கு அந்த டைம் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாக இருக்கப்ப நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் அடிக்கடி பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் உங்களோட உடல் ரொம்பவுமே சோர்வடைஞ்சிடும். இதனால் நீங்கள் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க. எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் மிஸ் ஆன 5 அல்லது 6வது நாளில் இருந்து எடுக்கலாம். ஒரு சிலருக்கு டிலே ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா 10லேருந்து 15 நாள் கழிச்சு கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் இருந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பார்த்தே ஆகணும். நார்மலாகவே உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் எப்போ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ள டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தையும் நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தும் பீரியட் வரலை அப்படின்னா நீங்களும் உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னு ரொம்பவுமே மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டாக்டரை போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் பீரியட் வராது. அது மாதிரி உங்களுக்கு தைராய்டு இல்லை பிசிஓடி அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே க்யூர் பண்ணிடலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான விஷயம் இதுதான். 25 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா உணவுகள் ரொம்பவுமே முக்கியம். நீங்கள் சத்தான உணவு எடுத்துக்கிட்டாதான் நீங்களும் உங்களோட குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத உணவுகள் எடுத்துக்கலாம், நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கலாம், நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம், பருப்பு மற்றும் பயிறு வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இறைச்சி, மீன் இதிலெல்லாம் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பழங்கள், காய்கறிகள், சேலட் இதெல்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நெய்யில் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் நெய் சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. நார்மலாக கர்ப்பமாக இருக்கிறவங்க உங்களோட உடலில் ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் உங்களோட குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் கன்சீவ் ஆயிட்டாலே மாதந்தோறும் நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்பவுமே அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் உங்களோட ரத்தத்தையும் சிறுநீரையும் பரிசோதனை செய்ய வேண்டியது ரொம்பவுமே அவசியம். இப்போ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 hours அல்லது 4 hours ரிப்ளை கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.